திருவண்ணாமலையில இன்று திமுக வடக்கு மண்டல இளைஞரின் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற உள்ளது. இந்த சந்திப்புல வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 29 கழக மாவட்டங்களை சேர்ந்த 91 சட்டமன்றத்தில் இருந்து 1,30,000க்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறாங்க. இது தவிர கட்சியின் மற்ற நிர்வாகிகளும் இந்த கூட்டத்திற்கு வர இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்கும் சூழலில திமுக சார்பாக இளைஞர் அணிக்குன்னு தனியா முதல் முறையா இந்த ஆண்டு வடக்கு மண்டலம் சார்பா இளைஞர் அணிகள் சந்திப்பு நடைபெற உள்ளது. இதுல இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த கூட்டத்திற்கு 1,30,000க்கும் மேற்பட்ட இளைஞர் நிர்வாகிகள் வருகை தர உள்ள நிலையில அவர்களுக்கான பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக நாம் காட்சியில் பார்ப்பது போன்ற வரும் நிர்வாகிகளுக்கு சுவையான உணவு வழங்குவதற்கு ஏற்றாறு போல மட்டன் பிரியாணி மிக வேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு காட்சியை தான் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். நாம நின்றுட்டு இருக்கிற இடம் மாநாட்டு திடல், அதாவது இளைஞரணி சந்திப்பு நடக்கக்கூடிய திடலில் இருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபம். இந்த தனியார் திருமண மண்டபத்துல தான் நேற்றைக்கு நள்ளிரவில் இருந்தே சுமார் 700 ஆண்டுகள் 6000 கிலோ அரிசி உள்ளிட்டவை கொண்டு 40,000 பேருக்கான உணவு சமைக்கும் நடைமுறை இங்க நடந்துட்டு இருக்குது. இந்த உணவு சமைக்கும் இதுல பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய உணவு மாஸ்டர்கள், பிரியாணி மாஸ்டர்கள் அதை பேக் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்களை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஒரு இடத்தில் மட்டுமே நம்மளுக்கு 40,000 பேருக்கான உணவு மட்டன் பிரியாணி தயாரிக்கப்படுகிறது. இது போல ஒட்டுமொத்தமாக 13 இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் 40,000 பேர், 30,000 பேர், 20,000 பேர் என அந்த இடத்திற்கு ஏற்றார் போல ஒட்டுமொத்தமாக 1,30,000 பேருக்கான உணவு தயாராகி வருகிறது. இந்த உணவுகளை இங்கேயே இங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸ்களை பேக் பண்ணக்கூடிய ஒரு காட்சியை நம்மால பார்க்க முடியும். கூட்டத்திற்கு வரவங்களுக்கு அப்படியே கூட்டம் முடிந்து அவர்கள் புறப்படும் போது அவர்கள் கையில் கொடுத்து அனுப்புவதற்கான ஒரு பணிகளில் தான் மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர்களுக்கான உணவு, நொறுக்கு தீனி உள்ளிட்டவை மாநாட்டு திடல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கவும், மாநாட்டு திடல்ல முதல்வர் வருகை, துணை முதல்வர் வருகைக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று இருக்கிற சூழல்ல மறுபுறம் இது போன்று வருபவர்களுக்கு சுவையான உணவு வழங்குவதிலும் மும்முரம் காட்டி வந்திருக்கிறாங்க நிர்வாகிகள். அந்த காட்சிகளை தான் நாம் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம்.